crowd இருக்கு. Hi, Sapisius. Hi, Service. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் கேலிக்கட் ஸ்டோரி நேத்து போய் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி அப்ப சாப்பிடலாமா இடம் கிடைக்குமா சாப்பிடுவோம். ஆமா, ஏன்னா நேத்தே சரியான கிரௌட் இருக்கு. நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே, நாங்க சொல்லுவோம் நாளைக்கு. 1 hour ஆகுமா? 3 o'clock தான் சாப்பாடு. ஆல்ரெடி டைம் வந்து 2 ஆயிடுச்சு. இப்போ 3 o'clock தான் வந்து லஞ்சு. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பலாம். எதுக்கு மேல வந்தோன்னு தெரியல. அதுக்கு கீழே இறங்குவேன். ஸோ நேம் கொடுத்து 1 hour அப்புறம் சாப்பிட வந்தாச்சு. சைடிஷா பீட்ரூட்டை கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பீட்ரூட் வந்து எனக்கு இன்னும் ராவா அப்படியே கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் கர்ட் அண்ட் ஆனியனை கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு சின்ன கப்ல பாயாசம் வச்சாங்க. பாயாசம் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் மலவா ஸ்டைல் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மட்டன் பிரியாணி கேட்டிருந்தோம். மட்டன் பிரியாணி காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி சட்டிலான ஸ்பைசஸோட கொஞ்சம் ரிச்சா ஜீரக சலா ரைஸ்ல போட்டிருந்தாங்க. நல்லாவே இருந்தது. ஃபைனலா ஒரு பிளேட் செம்மீன் பிரான் வாங்கியிருந்தோம். ரொம்பவே ஸ்பைசியா இருந்தது. ரொம்ப ஷட்டிலான ஒரு பிரியாணி வித் ரொம்ப காரமான ஒரு செம்மீன், அதாவது பிரான். அதோட அன்னைய டே லஞ்ச் எங்களுக்கு ஓவர் ஆச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து லைசன்ஸ் ரினிவல் பண்றதுக்காக கிசஸ் போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் விலாக்ல ஐ டெஸ்ட் பண்ணிருப்போம். அன்னைய டே லேட் ஆனதுனால ஆபீஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு லைசன்ஸ் ரினிவல் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு லைசன்ஸ் ரினிவல் பண்ணி கார்டு எடுக்கிறோம். இங்க இருக்க இந்த ஆபீஸ்ல போயிட்டு நம்ம லைசன்ஸ் ரினிவல் பண்ணி கார்டு எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, நாங்க வரட்டுமா? சரி. பாப்பு எஸ் பாப்பு ஆளும் பாஸ் ஆகணும், ஓட்டுற ஆளும் பாஸ் ஆகணும். ஆமா, சூப்பர். அப்ப 4 பேரும் பாஸ் ஆனா தான் இங்க வண்டி ஓட்ட முடியாது. நம்ம சின்ன இடத்த மொத்தம்னா நம்ம ஊர்ல ஓட்டுறோம்னா ஓட்ட முடியாது. அப்புறம் அவ்வளவுதான், உன்னால வண்டி மேல வண்டிக்கு போய் எழுப்பிடும். நெக்ஸ்ட் நம்ம தான். எஸ் போயிட்டு நம்பரை பேரணும். டேட் ஆஃப் பர்த் போடும், இயர், டிராஃபிக் கோட் நம்பர். டிராஃபிக் கோட் நம்பர் வந்து நம்ம லைசன்ஸோட பின்னாடி வரும். போட்டாச்சா? இது துபாய். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுட்டு சர்ச் கொடுக்கணும். அதுதான் லைசன்ஸ் இப்படி இருக்கும். காட்டும்போது இதெல்லாம் நம்ம லைசன்ஸ் சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீடு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணி டேரெக்டாக பேமெண்ட்டுக்கு போயிடும். பேமெண்ட் பண்ணுமா? காசு தான் முக்கியம். இதுக்கு எவ்வளவு பே பண்ணு? தெரியல, அதுவே காட்டும். 320. ஓ 320 காட்டுதா? அந்த 320க்கு ப்ரொசீட் ஆகும். நம்மளுக்கு ஃபைன் தான் எக்ஸ்ட்ரா கட்டும். ஃபைன் வாங்கினா நம்ம 320 கொடுக்கணுமா? இப்போ நம்ம என்ன பே பண்ண போகிறோம்? கார்டா கேஷ்? கார்டு டேப் பண்ணிட்டு அவ்வளோதான். அவ்வளோதான். ப்ளீஸ் வெயிட்.
இப்ப கார்டை வந்து இதுல தூக்கி போடும் எடுத்துட்டு போடாதே செகண்ட் ஷோ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ கார்டு. ஸ்மார்ட் சிஸ்டம், திஸ் இஸ் ஸ்மார்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டம்னா இப்போ அந்த ஸ்பாட்லயே வந்து பிரிண்டிங் பண்றாங்க. நம்ம இது ஏன் ப்ரொசீட் ஆச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ஐ டெஸ்ட் பிஃபோர் எடுத்துட்டோம். பிஃபோர் ஐ டெஸ்ட் நம்ம எடுக்கலன்னா இது ப்ரொசீட் ஆகாது. நம்ம கண்ணு கரெக்டாக இருந்தால் தான் லைசன்ஸே ரினியூவல் ஆகும். இதெல்லாம் இருக்கு ப்ரொசீஜர். அதனால யாராவது துபாயில வந்து லைசன்ஸ் எடுக்கணும்னு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப் வெரிஃபிகேஷன். சென்ஸ் நம்பர், டிராஃபிக் நம்பர் ப்ளஸ் டேட்டா பர்த் ப்ளஸ் எந்த வருஷம் நம்ம போடணும் அது மட்டும் என்ட்ரு பண்ணால் பாக்கியெல்லாம் வந்துடும். லைசன்ஸ் பேமெண்ட் இருந்துச்சுன்னா ஃபைன் இருக்குன்னா ஃபைனை எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து ரினியூவல் ஈஸியாக பண்ணிக்கலாம். 90 ரினியூவல் ப்ரொசீஜர் இதெல்லாம் யாரெல்லாம் லைசன்ஸ் எடுக்காமல் லைசன்ஸ் எடுத்து ப்ராப்பராக விட்டுது. அப்பதான் உங்களுக்கு சேஃப்டி, எக்ஸ்போர்ட் வரவங்களுக்கும் சேஃப்டி. ஆமா சரி ரைட் ஃபைன் ஓகே ஃபைன் சரி போடு சரி நான் கையை கேரிங்க இதாகும். அது சூடாக இருக்கும். கிடைச்சிருச்சு உடனே வந்துருச்சு. 2030 வரையும் இருக்கு. அடுத்து 2013 வரையும் இருக்கு. 30 30 30 எஸ் ப்ரொசீஜர் இல்லை. 5 வருஷம் 5 இயர்ஸ். அவ்வளவுதான் ஓவர். அவைலபிலிட்டி சரி ஈஸ் ஆஃப் யூஸ். சரி குட். Just 5 minutes லைசன்ஸ் ரினியூவல் பண்ணியாச்சு. புது கார்டே போட்டு கொடுத்துருச்சு எனக்கு விஷயம். தூக்கி போடு கையில கொடுக்கணும் இப்போ வந்து என்னன்னா 5 வருஷத்துல கேடு விட்டுட்டான் லைசன்ஸ். ஆமா கவர்மெண்ட் இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. சரி இப்ப இன்னும் 5 வருஷத்துக்கு ரெண்டு அந்த சேம் ஷர்ட் போட்டு சேம் கலர் சும்மா போதும்பா.